வணக்கம். தமிழ்நாட்ட சேர்ந்த எத்தனையோ நபர்கள் பள்ளி படிப்ப முழுமையா முடிக்காத, அதாவது 10வது, 12வது மட்டும் படிச்சவங்க, அதுக்கு கீழ படிச்சவங்க, கூலி தொழிலாளர் வேலைக்காக போனவங்க, மும்பை, கல்கட்டா, டெல்லி போன்ற பெருநகரங்கள்ல போயிட்டு இந்திய கத்துக்கிட்டு சரளமா பேசுறத நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி அந்த மாதிரியான பீகார், உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ படிக்காம இங்க பழகி தமிழ பேசுறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா, இப்ப என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அவர் குறிப்பா பாஜக கட்சிய சேர்ந்தவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உச்சநீதிமன்றத்தில வழக்கறிஞரா இருக்காரு. அவர் உச்சநீதிமன்றத்தில ஒரு பொதுநல வழக்கு ஒண்ணு தொடர்ந்திருந்தாரு. அந்த பொதுநல வழக்குல என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு தமிழ்நாட்டில படிக்கும்போது இந்திய படிக்கிறதுக்கு அந்த மாநில அரசாங்கம் ஒத்துழைக்காததுனால, இப்போ அவரு போயிட்டு அங்க தங்கி இருக்கிறதுக்கு ஹிந்தி ரொம்ப கஷ்டமா இருக்காம். எப்படி? படிக்காதவங்கலாம் ரொம்ப இந்திய தெளிவா பேசுறாங்க, கத்துக்கிட்டு. ஆனா, படிச்ச இவரால இந்திய பேச முடியலாம். சரி, அது போனா போட்டும். இப்ப அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கைய தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியா நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தாம இருக்கிறது அடிப்படை மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கம் வந்து இந்த நீதிமன்றம் மூலியமா மாநில அரசாங்கங்களுக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, அத வழக்க விசாரிச்ச அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இந்த அ மா தேசிய கல்விக் கொள்கைய நடைமுறைப்படுத்த சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாத்தியம் இல்லாதது. அதே மாதிரி ஒரு தேசிய கல்விக் கொள்கைய நடைமுறைப்படுத்தலனா, அது மனித உரிமை மீறலுக்கு உள்ள வராது. அது மட்டும் இல்லாம, நீங்க இத்தன வருஷமா நீங்க டெல்லியில தான் இருக்கீங்க. உங்களால ஏன் ஹிந்தி கத்துக்க முடியல? நீங்க கத்துக்குங்க. யார் உங்கள தடுக்குறாங்கன்னு மண்டையில கொட்டாத முறையா அந்த கேள்விய சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு அடிப்படை அறிவே இல்லாத இவங்கலாம் எப்படி வந்து இந்த மாரியான வாதத்த முன்வைக்கிறாங்கன்றது தெரியல. காரணம் என்னன்னா, அதிகப்படியான வேலைவாய்ப்புகள இன்னைக்கு வந்து இந்தியாவுல வழங்கிக்கிட்டு இருக்கிறது தென்னிந்தியா தான். குறிப்பா தமிழ்நாடு, ஆந்திரா, அ த கர்நாடகா. ஆனா, அங்க இருக்கக்கூடிய ஹிந்தி ஹிந்தி பேசக்கூடிய, அதாவது பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசலேருந்து வரக்கூடியவங்க யாரும், அந்த மாநிலங்களுக்கு போறதுக்காக எங்களுடைய மொழிய கத்துக் குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு யாரும் கேட்கறதில்ல. ஏன்னா, இங்க வந்து சரளமா பேசி பழகி கத்துக்கிறாங்க. ஆனா, இங்க இருக்கிறவன் மட்டும் தான் வெட்கமே இல்லாம இந்திய வந்து இவங்க திணிக்கி எங்கள விடமாட்றாங்க. ஏய், உங்கள யாரு விடமாட்றாங்க? நீங்க போய் ஹிந்தி கத்துக்க வேண்டியதானே? ஏன் எத்தனையோ பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுன்னு தான் இருக்காங்க. இப்ப அரசாங்க ஸ்கூல்ல கொண்டு வர்றது மட்டும் தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு, இதில வந்து தேவையில்லாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நன்றி.